இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மாடி, அந்த ஆட்டோக்கார இந்த பேக ஒரு மாதிரி பார்த்தா எனக்கு இவ்வளவு பயமா இருந்தது தெரியுமா? ஆமா, இவ்ளோ பணத்தை வண்டியில எடுத்துட்டு வரும்போது எவ்வளவு டென்ஷனா இருக்கும்னு எனக்கு இப்பதாண்டி புரியுது. ஏண்டி, இந்த 2 பேக்கையும் எடுத்து உள்ள வச்சிரு, இப்பவே ஓபன் பண்ணிடாத. ஏன்னா நான் போய் கரன்சி கவுண்டிங் மெஷின் எடுத்துட்டு வந்துடுறேன். எதுக்குங்க? ஏண்டி எதுக்குன்னு கேக்குற முட்டாள். இந்த பணத்தை நம்ம எண்ணிக்கிட்டே உட்காந்தோம்னா நமக்கு கை வலிக்கிறது மட்டும் இல்ல, நாளைக்கு விடியற வரைக்கும் நம்ம எண்ணிட்டு தான் இருக்கணும். கேக்க ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் மூளையை பயன்படுத்தி யோசிங்க. இந்த மாதிரி டைம்ல அந்த மிஷின் வாங்கினா இன்கம் டாக்ஸ் காரங்க கண்ணு நம்ம மேல வந்து விழுந்துரும். அதுவும் கரெக்ட் தான், நான் மறந்தே போயிட்டேன். இது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் மொத்தத்தையும் நம்மளே எண்ணிடலாம். அப்படியே நம்ம பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம். லக்ஷ்மி தேவி வரதுக்கு இன்னும் 10 நிமிஷம் டைம் இருக்குடி. அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணா வந்த பணம் திரும்பி போவே போகாது. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். லக்ஷ்மி தேவி ஏண்டி, நம்ம மருமக வந்திருக்கா பாரு. உட்கார வைடி, உட்கார வை. நீ போமா, போய் உட்காரு. அட போய் உட்காருமா, நீ நிக்க கூடாது. ஏடி, அப்படியே உட்கார வைக்க. சேர நல்லா தொடச்சு உட்கார வை. நல்லா தொட. உட்கார வை. அம்மா நீ உட்காருமா, நீ உட்காருன்னு சொல்றல. உட்காரு. ஜாகிரதமா. பணக்காரங்கெல்லாம் இப்படி பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்வீட் தான் கொடுப்பாங்களாம். அதுல ஸ்வீட், அப்புறம் இதுல கேஷ் இருக்கும். ஓபன் பண்ணுங்க. லக்ஷ்மி தேவி, லாபம். கையை எடு, கை வைக்காத. என்ன இந்து, என்ன இது? இந்த ஸ்வீட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நாங்க வாங்க மாட்டோமா? உங்க வீட்டு வேலைக்காரங்க மாதிரி அங்க இருந்து இங்க வரைக்கும் தூக்கிட்டு வந்திருக்கோம். அதான் எனக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அத்தை. எனக்கு புரிஞ்சு போச்சு. பணக்காரங்கெல்லாம் வெறும் வாய் சவடால் தான், குடுக்கறதுக்கு கையே வராது. ஆமா, நாங்க என்ன பிச்சை போடுங்கன்னு கேட்டோமா? வரதட்சணை கேட்டோம், குடுக்கறேன்னு சொன்னாங்க. அதுக்கு இப்படி அவமானப்படுத்துறது? ஒரு வாட்டி நான் கேக்குறேன் மாமா. நீ போய் கேட்டதுக்கு தான் இப்படி ஏமாத்திருக்காங்க. இன்னொரு வாட்டி நீ கேட்டா இன்னும் என்னெல்லாம் கூத்து நடக்குமோ. இனி நீ எதுவும் கேட்க வேண்டாம். இன்னிலிருந்து உனக்கு நரகம் எப்படி இருக்கும்னு இந்த வீட்ல நான் காட்டுறேன்டி. வரதட்சணை எப்படியும் வரப்போகுதுன்ற ஆசையில உன்னை நாங்க மரியாதையா பாசமா பாத்துக்கிட்டோம். ஆச்சாரம் சொல்லி உங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சோம். அதெல்லாம் ஒண்ணும் ஆச்சாரம் இல்ல, வரதட்சணை வரணும் தான். வரதட்சணை வந்ததும் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சோம். அது வர்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் சேரவே முடியாது. ஏண்டா வம்சி, எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஆமா, நான் பக்கத்திலே நெருங்க விட மாட்டேன். சௌந்தர்யா, இவன் நடந்துக்கிறத பார்த்தா நம்ம பிளான் நமக்கே ரிவர்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கு.
டேய் போடா, நீ வாயை மூடிட்டு உள்ள போ. இல்லப்பா அது டேய் போ சொன்னா போடா, உள்ள போடா போ. அப்பா இல்லப்பா நான் சொல்றத வாயை கேளுங்க. மூடிட்டு உள்ள போ. ஏய் இந்து, நாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் நீ இந்த சோஃபா மேலயோ இல்ல அந்த திவான் மேலயோ படுக்கணும்னு நினைச்ச, அப்புறம் இந்த வீட்ல இதுதான் உனக்கு கடைசி ராத்திரியா இருக்கும். சௌந்தர்யா உள்ள வாடி. அம்மா நில்லுடா. எங்கடா போயிருந்த? அது நான் சொன்னலமா, நான் ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு. சொன்ன. ஆனா நக்ஷத்ரா பர்த்டே ஃபங்க்ஷன்னு சொல்லலையே. அது அப்படி கேளுமா. அம்மா அது வந்து நான் வேற ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் கிளம்புனேன். ஆனா வழியில மினிஸ்டர் சார் என்னை பார்த்து அப்படியே வற்புறுத்தி கூட்டிட்டு போயிட்டாருமா. அங்க இருக்கிறவங்க அந்த வீடு எதையும் பிடிக்காத உனக்கு மினிஸ்டர் வந்து வான்னு சொன்னதும் அப்படியே குழந்தை மாதிரி கிளம்பி போயிடுவியா? அதுலமா மினிஸ்டர் இல்லையாமா. நடுராத்திரியில அதே மரியாதையோட போய் பூமிய சந்திச்சு தேங்க்ஸ் சொல்லிட்டு வர. எதுக்கு போனேன்னு கேட்டா ஆர்னமெண்ட்ஸ கொடுக்க போனேன்னு சொல்வ. என்ன யோசிக்கிறேன்னு கேட்டா பூமிய பத்தி தான் யோசிக்கிறேன்னு சொல்வ. இல்ல 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 ஆபீஸ்ல இருக்கிற பூமிய பத்தி யோசிக்கிறேன்னு சொல்வ. இதையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ வசமா மாட்டிக்கிட்ட அண்ணா. போடி அண்ணா அண்ணா